புலிகளை மகிமைப்படுத்தும் பாடலை பாடிய இளைஞன் கைது தொடர்பில் அடுத்த திடுக்கிடும் தகவல் வெளியானது. காணொளி. போலீசார் வெளியிட்ட அவசர செய்தி. இசை நிகழ்ச்சிகளுக்கு பொதுத்தடை இல்லை என உறுதி. நாட்டையே உலுக்கிய முதியோர் இல்ல தீ விபத்து. 17 வயது சிறுவன் உட்பட 10க்கும் மேல் பலி. வெளிவரும் அதிர்ச்சி தரும் தகவல்கள். உண்மையில் அங்கு நடந்தது இதுதான். தமிழர் பகுதியொன்றில் புதைக்கப்பட்டிருந்த குண்டு. வீதி புனரமைப்பின் போது கண்டுபிடிப்பு. அதிரடி படையினர் வரவழைப்பு. 5 நாட்களுக்கு முன் இளம்பெண்ணை சேற்றில் புதைத்த நபர் சற்று முன் கைது. அவரின் வாயிலிருந்து வந்த வாசம். அவசரமாக வைத்தியசாலையில் அனுமதி. தலையை துண்டித்து சிறையில் வைத்த கொடூர சம்பவம். அடையாளம் காட்ட அழைத்து வரப்பட்ட மனைவி மகள் பகீர் வாக்குமூலம். கொழும்பில் ரகசிய ஆயுத கிடங்கு. பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல துப்பாக்கிகள் மீட்பு. இளம் தம்பதி தலைமறைவு. மஹிந்த ராஜபக்ஷ அனுரகுமார் திசாநாயக்கவால் தூக்கிலிடப்பட வேண்டும். சரத் பொன்சேகா நேரடி பாய்ச்சல். தென்னிலங்கையை பரபரப்பாக்கும் அறிவிப்பு. விடுதலை புலிகளின் மீளுருவாக்கம். கைதான பாடகருக்கு சார்பாக ரஜீவன் எம்பி பதிவு. கலைகளை கொண்டு பிழைகளை செய்ய வேண்டாம். திடீரென்று சக்கரங்கள் உடைந்து நிலத்தில் வீழ்ந்த பாரிய விமானம். புறப்பட தயாரான போது நிகழ்ந்த பரிதாபம். உள்ளிருந்த பலருக்கு நேர்ந்த நிலை. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள். லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். இன்று முதல் இல்லத்தரசிகளுக்கு அடுத்த சிக்கல். முழு கிராமத்தையும் சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம். மரத்தில் இருந்து விழுந்த நபர் ஒருவர் உயிரிழப்பு. தமிழர் பகுதியொன்றில் நேர்ந்த சம்பவம். மன்னாரில் ரகசியமாக பாரிய புதைகள் தோண்டிய கும்பல். கோயிலுக்கு பின் நடந்த பரபரப்பு சம்பவம். விசாரணையில் இறங்கியுள்ள போலீசார். இலங்கையில் தடை செய்யப்பட்ட LTTE அமைப்பை மகிமைப்படுத்தும் பாடல்கள் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்களுக்கு இலங்கை போலீசார் விளக்கம் வெளியிட்டுள்ளனர். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் இசை நிகழ்த்துவதற்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சில சமூக ஊடகங்களில் பரவும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானதும் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த விளக்கம் கிளிநொச்சி உதயநகர் பகுதியைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த நபர் கடந்த மே மாதம் 31ஆம் தேதி சாவகச்சேரி நாவற்குழியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் LTTE தொடர்புடைய பாடல்களை பாடியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் ஜூன் 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாண பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட விசாரணையில் குறித்த நபர் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற 2 பாடல்களை தொகுத்து எடிட் செய்து தன்னுடைய சமூக ஊடக கணக்குகளில் பதிவேற்றியிருப்பதும் அவை LTTE அமைப்பை மகிமைப்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். மேலும் இணையதளத்தில் பரவ செய்யும் நோக்கில் தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவான உள்ளடக்கங்கள் அந்த வீடியோக்களில் திட்டமிட்டு சேர்க்கப்பட்டதாகவும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 1979ஆம் ஆண்டின் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இலக்கம் 48 பிரிவு 3Gயின் கீழ் 2026 ஜூன் 3ஆம் தேதி சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவரை ஜூன் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்கள் அரசியலமைப்புக்கும் நாட்டின் சட்டங்களுக்கும் அமைவாக செயற்பட வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்களால் ஏமாற வேண்டாம் என்றும் இலங்கை போலீசார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். 12 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான ஹொரண முதியோர் இல்ல தீ விபத்து சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அந்த இல்லத்தின் பணிப்பாளரை ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொரணை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விபத்து சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த நிலையில் அங்குருவா தோட்ட வரகுட கல்பாத்த மௌபிய செவன முதியோர் இல்லம் தொடர்பில் அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி அந்த இல்லத்தில் மனநல குறைபாடுகள் கொண்ட பல்வேறு வயதுடைய பெண்கள் மற்றும் ஆண்கள் என சுமார் 72 பேர் இருந்தமை இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகையினரை பராமரிப்பதற்காக நிர்வாக தரப்பில் 5 பேர் இருந்தனர். சம்பவம் தொடர்பில் தமது அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பாத இந்த சம்பவத்தை முதலில் நேரில் கண்ட பிரதேசவாசி ஒருவர் தெரிவிக்கையில், நாங்கள் இதற்கு முந்தைய நாள் இந்த இல்லத்தில் உள்ள 72 பேருக்காக தானம் கொண்டு வந்திருந்தோம். சம்பவம் நடக்கும் போது நான் இங்கு வரும்போது தீப்பரவல் ஏற்பட்டு 5 அல்லது 10 நிமிடங்கள்
கடந்திருந்தது. முன்பக்க கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் அனைத்தும் பூட்டப்பட்டிருந்தன. முன்பக்கமாக ஒருவர் தவித்துக் கொண்டு சத்தமிட்டுக் கொண்டிருந்தார். இந்த இல்லத்தில் தரையில் மெத்தைகளை போட்டு இவர்கள் வைக்கப்பட்டிருந்தனர். அந்த நேரத்தில் மனிதர்கள் எழுப்பிய மரண ஓல சத்தம் என்னும் காதுகளில் ஒலிப்பது போலவே இருக்கிறது. நடக்க முடியாத மூவர் முன்பகுதியில் இருந்தனர். எனது கூச்சலை கேட்டு சுற்றியிருந்தவர்களும் ஓடி வந்தனர். நாங்கள் பின்புறமாக சென்று மிக கடினமான முயற்சியின் மத்தியில் 7 அல்லது 8 பேரை காப்பாற்றினோம். அந்த நேரத்திலும் கூட அண்மிக்க முடியாத அளவு தீப்பிழம்புகள் எரிந்து கொண்டிருந்தன. நாங்கள் காப்பாற்றி முற்றத்துக்கு அழைத்து வந்த ஒரு தாய், ஐயோ எனது மாலை வீட்டுக்குள் விழுந்து விட்டது என்று கூறிவிட்டு மீண்டும் வீட்டுக்குள் ஓடினார். அவரும் தீயில் கருகி போனார். எரிவாயு கொள்கலனும் பின்னர் வெடித்தது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 25 வயதுடைய தனுஷி சசி என்ற ஜோதியின் உறவினர் ஒருவர், நாங்கள் அம்பலாங்கொடை பகுதியைச் சேர்ந்தவர்கள், ஃபேஸ்புக்கில் இதை பார்த்துவிட்டு எங்களின் அக்காவின் மகளை இங்கு ஒப்படைத்தோம். அக்கா வெளிநாடு சென்ற காரணத்தால் மாதத்துக்கு 35,000 ரூபாய் நாங்கள் இங்கே செலுத்துகிறோம். இதற்கு மேலதிகமாக மருந்தெடுப்பதற்கு என்று கூறி அவர்கள் கேட்கும் நேரங்களில் 20,000 30,000 என்று கேட்கும் தொகைகளை கொடுக்க வேண்டும். நாங்கள் அவரை பார்க்க வருவதாக இருந்தால் இவர்களுக்கு முன்கூட்டி அறிவித்து அனுமதி பெற்றுக் கொண்டு வர வேண்டும். அப்போது நன்றாக குளிப்பாட்டி தூய்மையாக வைத்திருப்பார்கள். இல்லையென்றால் மற்றைய நாட்களில் எந்த ஒரு தூய்மையும் இருக்காது. சங்கிலியால் பிணைத்து கட்டி வைத்திருப்பார்கள். இவர்கள் செய்வது என்னவென்றால், இயலாதவர்களை ஒரு பக்கமாக போட்டுவிட்டு ஓரளவுக்கு பேசவும் நடக்கவும் கூடியவர்களை வெளியே அழைத்து வந்து காணொலி எடுத்து ஃபேஸ்புக்கில் பதிவிட்டு பணம் சம்பாதிப்பதுதான். சம்பவம் நடக்கும்போது இந்த நிறுவனத்தின் நிர்வாகிகள் அங்கு இருக்கவில்லை என்பதுடன் இந்த இடத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ள இருமாடி வீடொன்றில் அவர்கள் தங்கியிருந்ததாக பிரதேசவாசிகள் மிகுந்த ஆத்திரத்துடன் தெரிவித்தனர். இதைத் தவிர மருத்துவர் ஒருவர், தாதியொருவர், நோயாளர் காவு வண்டி உள்ளிட்ட மனநல நோயாளர்களை பராமரிக்கும் இவ்வாறான ஒரு நிறுவனத்தை நடத்திச் செல்வதற்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இந்த நிறுவனத்துக்குள் இருக்கவில்லை என்றும் பிரதேசவாசிகள் கடும் கோபத்துடன் தெரிவித்தனர். மேலும் அங்குருவா தொட்டு படகுட முதியோர் இல்லத்தில் தீ விபத்துக்குள்ளான முதியோர் இல்லம் எந்த ஒரு அரசு நிறுவனத்தின் கீழும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பனிலகே உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த இடத்தில் மாலை 5:10 மணியளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. நீர் மோட்டார் மற்றும் அங்கிருந்த மல்டிப்ளக் ஒன்றில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ பரவியதாக ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள் கண்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கருகில் சுமார் 80 மெத்தைகள் அடுக்கி வைக்கப்பட்டதாகவும் அதில் தீப்பிடித்து பரவியிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. இதனிடையே படகுட ஆரம்ப பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்து மீட்டவர்கள் இன்று காலை இராணுவத்தின் உதவியுடன் கல்பாத பகுதியில் உள்ள மற்றொரு பராமரிப்பு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட குறித்த தடுப்பு மையத்தின் படிப்பாளராக செயற்பட்டு அதை நடத்தி வந்த நபரை எதிர்வரும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு கொரோனா நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள நெய்தல் நகர் மையவாடி வீதியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் 2 கைக்குண்டுகள் வியாழக்கிழமை மீட்கப்பட்டதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர். மூதூர் நெய்தல் நகர் பகுதியில் உள்ள குறித்த வீதியின் புனரமைப்பு பணி இடம்பெற்றுக் கொண்ட போது போத்தலில் அடைக்கப்பட்டு நிலத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் இந்த கைக்குண்டுகள் மீட்கப்பட்டன. இதை அடுத்து வீதி புனரமைப்பு வேலை செய்தவர்களால் மூதூர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. நீதிமன்ற அனுமதியை பெற்ற பின்னர் கைக்குண்டுகள் விசேட அதிரடிப்படையால் மீட்கப்பட உள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் இளம்பெண்ணை கொலை செய்துவிட்டு வீட்டுக்கு அருகில் மண்ணில் புதைத்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்த நிலையில் நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். நேற்று மீண்டும் வீட்டுக்கு வந்த நிலையில் அவரின் வீட்டு தோட்டத்தில் ஒளிந்திருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படும் போது ஒருவித நாற்றம் வீசியதால் அவர் விஷம் குடித்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அவரை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். பெண் காணாமல் போனவை தொடர்பில் சந்தேக நபரை போலீசில் செய்த முறைப்பாடு குறித்து போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து இது தொடர்பாக அவரின் தாயாரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதன்போது பெண்ணை தாக்கி கொலை செய்து வீட்டுக்கு அருகிலுள்ள சேற்று நிலத்தில் புதைத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அம்பலாந்தோட்டை மாமடல மொகுடுயாய பகுதியில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவரை சுட்டு வெட்டி கொலை செய்ததோடு அவரின் தலையை துண்டித்து சிலை ஒன்றில் தொங்கவிட்ட கொடூர சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அம்பலாந்தோட்ட மாமரடல பகுதியில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் சுட்டுக்கொண்டு அவரின் தலையை துண்டித்து அப்பகுதியில் உள்ள ரத்னாவலி தேவியின் சிலையின் கைகளில் வைத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சந்தேக நபர்கள் மூவரையும் கொலை செய்யப்பட்ட நபரின் மனைவியும் மகளும் நீதிமன்ற அடையாள அணிவகுப்பில் துல்லியமாக அடையாளம் காட்டினர். விளக்கமறியலில் இந்த 3 சந்தேக நபர்களும் அம்பாந்தோட்டை பிரதான நீதவான் ORP நெலும்தெனிய முறையில் வியாழக்கிழமை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்ட போது சாட்சியாளர்களான மனைவியும் மகளும் அடையாளம் காட்டினர். அடையாள அணிவகுப்பு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து கொலையைச் செய்த 3 பிரதான சந்தேக நபர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த 4வது சந்தேக நபர் உட்பட கைதான 4 பேரையும் வரும் ஜூன் மாதம் 18ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்குமாறு அம்பாந்தோட்டை பிரதான நீதவான் ORP நெலும்தெனிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
கொழும்பு தெமட்டகொட பகுதியில் அமைந்திருந்த ரகசிய ஆயுத கிடங்கொன்றை போலீசார் சுற்றி வளைத்து 19 உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கிகள் மற்றும் 1 கோடி ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். சம்பவத்தோடு தொடர்புடைய 4 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வீட்டில் தங்கியிருந்த இளம் தம்பதியினர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீடு 3 மாதங்களுக்கு முன்னர் வாடகைக்கு எடுக்கப்பட்டு ரகசிய பதுங்குமிடமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தப்பியோடிய தம்பதியினர் குறித்து தகவல் அறிந்தவர்கள் பாலியகொட குற்றப்பிரிவுக்கு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தூக்கிலிடப்படாவிட்டால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பியுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டுரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில், அனுர உட்பட இந்த அரசாங்கம் எவ்வளவுதான் பெருமை அடித்துக் கொண்டாலும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு தண்டனை வழங்கப்படாவிட்டால் தற்போதைய அரசாங்கம் இந்த நாட்டை கட்டியெழுப்பியுள்ளார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த நாட்டிற்கான கடமையையும் சேவையை நிறைவேற்ற வேண்டும். இந்த அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றும் நாளில் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் யதார்த்தம் மற்றும் இதுதான் உண்மை. நாங்கள் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் உண்மையை பேச நாங்கள் அஞ்ச மாட்டோம். 24 மணி நேரத்துக்குள் மஹிந்த ராஜபக்சவை கைது செய்யலாம். மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை அவர் தூக்கிலிடப்படுவதுதான் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுர இலங்கையில் மீண்டும் யுத்த சூழ்நிலை உருவாகாது என்றும் விடுதலை புலிகள் போன்ற ஆயுத இயக்கங்கள் மீள உருவாகும் வாய்ப்பில்லை என்றும் தெளிவாகவும் உறுதியாகவும் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்தார். இந்நிலையில் சில பாடல்கள் அல்லது கலை வெளிப்பாடுகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு அவை ஆயுதவாதத்தை உருவாக்குகிறது என்று வாதிடுவது யதார்த்தத்துக்கு புறம்பான அணுகுமுறையாகும் என்றும் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்தார். அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இந்த விடயத்தை பதிவிட்டார். அண்மையில் தாயக அடிச்சு பாடலை பாடி கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞன் தொடர்பில் குறித்த கருத்தை வெளியிட்டதாக இணையவாசிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் சர்வதேச விமான நிலையத்தில் போயிங் 787-9 ட்ரீம்லைனர் விமானத்தின் முன் சக்கரம் திடீரென்று உடைந்து விழுந்த சம்பவத்தில் பல பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர். லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்த விமான நிலைய நுழைவாயிலில் நிறுத்தப்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்போது விமானத்தில் விமான பணியாளர்கள் மற்றும் தரை பணியாளர்கள் மட்டுமே இருந்தனர். பயணிகள் விமானத்தில் ஏறாத நிலையில் இருந்ததால் பெரும் அனர்த்தம் தவிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜூன் மாதத்துக்குரிய எரிவாயு விலை திருத்தம் இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அறிக்கைகள் தற்போது நிதியமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் லாஃப் எரிவாயு விலை உயர்த்தப்பட்ட போதிலும் லிட்ரோ நிறுவனம் விலையில் எவ்வித மாற்றமும் செய்யாதிருக்க நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு ஆரியம்பதி பாலமுனை பகுதியில் மரத்திலிருந்து கீழே விழுந்து 34 வயதுடைய பூனொச்சிமுனை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை பாலமுனை பகுதியில் காணி ஒன்றுக்குள் மரத்தின் மேலேறி மரம் வெட்டி கொண்டிருந்த போது இடம்பெற்றது. மரத்திலிருந்து விழுந்து பலத்த காயத்துக்குள்ளானவரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. இந்த விபத்து மற்றும் மரணம் குறித்து காத்தான்குடி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து காத்தான்குடி போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று முதற்கட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். உயிரிழந்த நபர் தனது வாழ்வாதார தேவைக்காக மரம் ஒன்றில் ஏறியிருந்த போது எதிர்பாரா விதமாக கால் வழுக்கி நிலை தடுமாறி மரத்திலிருந்து கீழே விழுந்துள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் பாலமுனை மற்றும் ஆரியம்பதி பிரதேச மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார் சவுத் பார்க் பகுதியில் நீண்ட காலம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட நிலையில் உள்ள மிகவும் பழமையான கத்தோலிக்க ஆலயம் ஒன்றில் நேற்று முன்தின மர்ம நபர்கள் சிலர் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். குறித்த ஆலயம் எவ்வித முழுமையான கட்டுமானங்களுமின்றி முற்றிலும் சேதமுற்ற நிலையில் பல வருடங்களாக காணப்படுகிறது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஆலய பகுதியில் குறித்த சட்டவிரோத அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. புதைகள் தோண்டப்படுவதாக கூறப்படும் குறித்த சம்பவ இடத்தில் மர்ம நபர்கள் விட்டுச் சென்ற சில தடயங்களும் பொதுமக்களால் அவதானிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அகழ்வு இடம்பெற்ற பகுதியில் திஷ்டி நூல்கள், கற்கள், பூஜைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் சில பொருட்கள் காணப்பட்டதாக நேரில் பார்த்த மக்கள் தெரிவித்தனர். இந்த ஆலயம் அமைந்துள்ள பகுதி அதிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும்.
புனித யோசபாஸ் அடிகளார் இலங்கைக்கு முதன்முறையாக வருகை தந்த பகுதிக்கு மிக அருகில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. எனினும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியில் உள்ள குறித்த ஆலயம் நீண்ட காலமாக உரிய பராமரிப்புகளின்றி கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. புலிகளை மகிமைப்படுத்தும் பாடலை பாடிய இளைஞன் கைது தொடர்பில் அடுத்த திடுக்கிடும் தகவல் வெளியானது. காணொளி போலீசார் வெளியிட்ட அவசர செய்தி. இசை நிகழ்ச்சிகளுக்கு பொதுத்தடை இல்லை என உறுதி. நாட்டையே உலுக்கிய முதியோர் இல்ல தீ விபத்து. 17 வயது சிறுவன் உட்பட 10க்கும் மேல் பலி. வெளிவரும் அதிர்ச்சி தரும் தகவல்கள். உண்மையில் அங்கு நடந்தது இதுதான். தமிழர் பகுதியொன்றில் புதைக்கப்பட்டிருந்த குண்டு. வீதி புனரமைப்பின் போது கண்டுபிடிப்பு. அதிரடி படையினர் வரவழைப்பு. 5 நாட்களுக்கு முன் இளம்பெண்ணை சேற்றில் புதைத்த நபர் சற்று முன் கைது. அவரின் வாயிலிருந்து வந்த வாசம். அவசரமாக வைத்தியசாலையில் அனுமதி. தலையை துண்டித்து சிறையில் வைத்த கொடூர சம்பவம். அடையாளம் காட்ட அழைத்து வரப்பட்ட மனைவி மகள் பகீர் வாக்குமூலம். கொழும்பில் ரகசிய ஆயுத கிடங்கு. பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல துப்பாக்கிகள் மீட்பு. இளம் தம்பதி தலைமறைவு. மஹிந்த ராஜபக்ஷ அனுரகுமார் திசாநாயக்கவால் தூக்கிலிடப்பட வேண்டும். சரத் பொன்சேகா நேரடி பாய்ச்சல். தென்னிலங்கையை பரபரப்பாக்கும் அறிவிப்பு. விடுதலை புலிகளின் மீளுருவாக்கம். கைதான பாடகருக்கு சார்பாக ரஜீவன் எம்பி பதிவு. கலைகளை கொண்டு பிழைகளை செய்ய வேண்டாம். திடீரென்று சக்கரங்கள் உடைந்து நிலத்தில் வீழ்ந்த பாரிய விமானம். புறப்பட தயாரான போது நிகழ்ந்த பரிதாபம். உள்ளிருந்த பலருக்கு நேர்ந்த நிலை. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள். லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். இன்று முதல் இல்லத்தரசிகளுக்கு அடுத்த சிக்கல். முழு கிராமத்தையும் சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம். மரத்தில் இருந்து விழுந்த நபர் ஒருவர் உயிரிழப்பு. தமிழர் பகுதியொன்றில் நேர்ந்த சம்பவம். மன்னாரில் ரகசியமாக பாரிய புதைகள் தோண்டிய கும்பல். கோயிலுக்கு பின் நடந்த பரபரப்பு சம்பவம். விசாரணையில் இறங்கியுள்ள போலீசார்.